அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு ஒட்டகமும் நரியும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாம். ஒரு நாள் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சோளக்கட்டை பார்த்தாங்களாம். அங்கே சோளக்கட்டை பார்த்த உடனே அந்த சோளம்லாம் நல்லா அழகாக அது இது அது அறுவடை செய்கிற நிலைமையில தான். பசியானால நரிக்கு 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், உட்காந்து சாப்பிட்டாங்களாம். நரி நல்லா சாப்பிட்டுடுச்சான். ஒட்டகம் கொஞ்சம் பொறுமையாக தானே ஆசைப்படும், அது கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுருந்தான். நரி சொல்லிச்சு, அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு சாப்பிட்டு முடிச்சு வயிறு தான் ஊழையிடும் போல் இருந்தது, நான் ஊழையிட போகிறேன் அப்படின்னுச்சான். ஒட்டகம் சொல்லிச்சா, இருப்பா நான் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வயிறு இன்னும் ரொம்பல, நீ என் தோழன் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ ஊழையிட்டனா தோட்டக்காரன் வந்துடுவான், நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்ச்சான். அதெல்லாம் கிடையாது, நான் ஊழையிடுவேன். ஊடு ஊழையிட்டுச்சான். அது ஊழையிட்டோட தோட்டக்காரங்க வந்துட்டானா. நல்லா கொம்பை கொண்டு செம்ம அடியான் ஒட்டகத்துக்கு. இது போய் ஒளிஞ்சிக்கிச்சான் சின்ன பொதா இருக்குது பின்னாடி. அதுக்கப்புறம் நல்லா அடி வாங்கின ஒட்டகத்தில் இது நடக்க முடியல, இருந்தாலும் மெதுவாக நடந்து வெளில வந்துதான். அப்போது இந்த சோளக்காட்டை விட்டு வெளில வந்ததான். அப்போது வந்து நிறைய ஐயோ நான் ஒரு சந்தோஷத்தில் ஊழையிட்டேன்ப்பா அப்படின்னு 2 பேரும் ஒரு நதியை தாண்டி தான் அந்த பக்கம் போகணுமா. அப்போது அது ஒட்டகத்தோட முதுகில் நிறைய ஏறி உட்காந்துக்கிச்சான். பாதி தூரம் போனோடனே ஒட்டகம் சொல்லிச்சா, எப்பா எனக்கு அடி வாங்க தாங்க முடியல, நான் உட்காந்துக்க போகிறேன்ச்சா. ஐயோ நீ உட்காந்துக்கிட்டானே என் நிலைமை என்ன ஆகும், நான் தண்ணியில் வந்து மூழ்கி போயிடுவேனே. அதுக்கு நான் என்ன பண்ண, எனக்கு உடம்பு முடியலன்னு உட்காந்துக்கிச்சா. ஒட்டகம் ஆற்றுல மூழ்கி நரி செத்து போச்சா. ஒரு உற்ற நண்பன் நம்ம நம்பி இருக்கும் பொழுது அவனுக்கு நம்ம செய்கிற துரோகம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப மோசமானது. அதனால் நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம என்றைக்குமே துரோகம் பண்ணவே கூடாது, இல்லைன்னா முடிவு நரி மாதிரி தான் ஆகும். நன்றி, வணக்கம்.